ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கருப்புன்னு ஒரு படத்தை போய் பார்த்தோம். கருப்பு படம் உண்மையிலே வெற்றி படமா, இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது வெற்றின்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஏன்னா படம் பார்த்துட்டேன். படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து 13 வருஷமாக சிங்கம் 2க்கு பிறகு எந்த வெற்றியும் கொடுக்கல திரையில். அவருக்கு ஜெயிச்ச 2 படம் வந்துட்டு ஜெய் பீம், அப்புறம் சூரரை போட்டு, இது எல்லாமே ஓடிடியில் டேரெக்டாக வந்த படங்கள் கோவிட் டயத்தில். ஆனால் தியேட்டரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை 13 வருஷமாக. சரி, இந்த படம் அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக ஹோப்பில் இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். படத்துக்கு கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை வந்துட்டு ஒன்லைனில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்ல முடியும். ஆனால் முழு கதை கேட்கும்போது ரொம்ப ரிஸ்கான ஒரு கதை. அந்த கதையில் கேரளாவிலேருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் சென்னைக்கு வராங்க. ட்ரெயினில் வராங்க. ட்ரெயினில் வந்துட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகணும். அந்த ஆட்டோவை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி, ஒரு கொள்ளைக்காரங்க வந்து இவன் கையில் வச்சுருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க கையில் வந்து ஒரு 60 பவுன் தங்கம் வச்சுருக்குறாங்க. அந்த தங்கத்தை அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தங்கம் எதுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா, பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. ஒரு சில வாரங்களுக்குள்ளே பண்ணால் தான் உயிரோடு இருப்பாங்க, இல்லைனா இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த நகையை இங்கே வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த நகையை விற்று இந்த ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 45 பவுனை வந்து அந்த திருடங்க வந்து பிடிங்கிடுறாங்க, வாங்கிடுறாங்க. வாங்கின பிறகு அந்த 45 பவுனை நேராக கொடுக்க மாட்டாங்க. அந்த களவு போன இவங்க கொடுக்க மாட்டாங்க ஓனர்கிட்ட. அது வந்து கோர்ட்டுக்கு போய் ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரில் தான் வரணும் போல். அப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கதை வந்து இப்போ கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது இவருக்கு ஒரு வக்கீல் தேவை. அப்போ அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு பேபி அப்படின்னு ஒரு வக்கீல் இருக்காருன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் தான் ஆர்ஜே பாலாஜி. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ ரூல் இவ்வளோ தான் பண்ண போகிறேன், அப்போ எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ ஆர்ஜே பாலாஜி அந்த ரோலை ப்ளே பண்ணார். அவர் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து பேசிக்காக அந்த கதையில் அவர் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு, ஸ்கேம் பண்ணுறவர். இந்த மாதிரி வரவங்க எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்க மாட்டார். ஜட்ஜை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு வாய்தா தள்ளி போடுறது, காசு வாங்குறது, இதெல்லாம் பண்ணிட்டே அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க. அந்த போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த அப்பா வர கேரக்டர் வந்து அவ்வளோ அப்புறாணியாக இருக்கும். பணத்தை எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த கேரக்டரை பார்த்தோன்னே. அதை அவங்க அது மகளாக நடித்த பொண்ணு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, அந்த பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. இந்த நகை கிடைக்காத மாதிரி சூழ்நிலை வந்தோடனே கோயிலுக்கு கோர்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் கருப்பணசாமி இருக்குது. அப்போ அங்கே வரவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கிங்க, அவர் முடிக்க முடியாத கேஸ்லாம் முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, உடனே ஒரு போய் சாமி கும்பிட்றாரு. அந்த சாமிக்கு வந்து மிளகா அரைச்சி தலையில் பூசணுங்கிறாங்க, அதையும் பூசுகிறாரு. அதற்கு பிறகு வந்துட்டு கருப்பண்ணசாமி வந்து சூர்யா ரூபத்தில் உள்ளே வருகிறார். வந்த பிறகு இந்த நகை கிடைத்ததா கிடைக்கலையா, அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார், இதுதான் கதை. அப்போ அந்த சாமி வரும்போது சாமி எப்படி இங்கே கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது இங்கே மேட்டர்ஸ். அப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு கன்வர்சேஷன், இங்கே 2 ஸ்டேஷன் கன்வர்சேஷன். ஆர்ஜே பாலாஜியை தான் வந்து அந்த சாமி கொள்ள வருது. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து எதுவும் புதுசாலாம் பண்ணல, நான் நல்லா தான் பண்ண நினைக்கிறேன், ஆனால் இங்கே சிஸ்டம் தெரியுது. நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே வாங்க, மனுஷனாக வாங்க, வந்து சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நான் நல்லவனாக கட்டணம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டு. யாருக்கு? சாமிக்கே அறிவுரை. சாமி வர்றாரு. வந்தவர் சாமியோட கைக்கு சத்தியம் வாங்கிட்டார். இங்கே பாருங்கள், உங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லவனாக இந்த கோர்ட்டுக்குள்ளே நல்லவனாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஜவ்வு மாதிரி இழுத்தாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேனே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போயிடுமா, இறந்த பொண்ணு என்ன பண்ண தெரியல. ஓட்டு இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கும், இந்த எல்லையை தாண்டி சாமிக்கு பவர் இருக்காது, இந்த எல்லைக்குள்ளே ஓடிவாங்கலாம். ரொம்ப ரொம்ப பெதட்டலாக இருந்தது. நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸு. என்னால் பார்க்கவே முடியல. அப்புறம் திருப்பி பார்த்தேன் எல்லாம் தான். அப்புறம் கிளைமேக்ஸில் படம் முடியும் போது அப்ரப்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்தது. கதை வந்து கேட்குற மாதிரி இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக பண்ணாங்களா செகண்ட் ஹாஃபில்? இவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்களே, உண்மையா தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்துட்டாங்க, ஆனால் உண்மையாக கேட்டால் எனக்கு என்னமோ தெரியவே இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஸோ ஒரு நார்மல் நல்ல கதை, ஆனால் சரியாக எடுக்காத செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி.
இவங்க சொல்கிற அளவுக்கு அது பெருசாக ஹிட் ஆயிடுச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போல்லாம் கிடையாது. சூர்யா கூட வந்து பேட்டி தான் கொடுத்துருக்கிறாரு, நன்றின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதெல்லாம் அவங்க ஏற்படுத்துகிறாங்களோ, உண்மையான ஹிட்லாம் கிடையாது எனக்கு. அது வந்து அதுவாக ஹிட் ஆனது மாதிரி எனக்கு தெரியல. நீங்களும் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள்.